தாய் என்ற சொல் அனைத்து மனிதருக்கும் சிறப்புமிக்க ஒன்று. தாய் என்ற சொல் நமக்கு உரிமையை கொடுக்கும் சொல். பல மனிதர்கள், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, தாய் இருக்கும் வரைதான் அந்த வீட்டிற்கு உரிமையோடு செல்ல முடியும். இதுதான் உண்மையும் கூட. குறிப்பாக குருக்கள், துறவிகள், அருட்சகோதரிகள் விடுமுறை காலங்களில் தங்கள் இல்லத்திற்கு செல்வார்கள். அதுவும் எதுவரை என்றால் தாய் இருக்கும் வரை. இன்று பலர் விடுமுறைக்கு கூட வீட்டிற்கு செல்லுவதில்லை. காரணம், தாய் இல்லை என்பதால். ஆனால் இயேசு இதையும் கடந்து நம்மை ஆன்மீக ரீதியாக ஒரே குடும்பமாக ஒன்றிணைக்கும் செயலை செய்கிறார். இன்றைய லூக்கா நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தை 19 21 வரை வாசிக்கின்ற பொழுது இயேசுவிடம் கூறுகிறார்கள், உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று. அதற்கு இயேசு கூறிய பதில் என்ன? இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் சகோதரர்களும் ஆவார் என்றார். அதாவது தன்னை பெற்றெடுத்த தாயை இங்கே அவர் குறிப்பிடவில்லை. ஆனால் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்பட்ட தாய், சகோதரர் என்றார். ஆக முதலில் இறை வார்த்தையை கேட்டவர் யார்? அன்னை மரியாள். கபிரியேல் வானதூதர் வழியாக இறைவன் குரலை அன்னை மரியாள் கேட்கின்றார். அந்த குரலுக்கு உடனடியாக பதில் கொடுக்கின்றார். அந்த கேள்வியில் இறைவனோடு அவர் உடன்படுகின்றார். உடனிருந்து ஆண்டவருக்கு கொடுக்கின்ற பதில் ஆம். ஆம் என்ற சொல்லின் வாயிலாக தன்னை முழுமையாக இறைவனிடத்தில் இழக்கின்றார். அதாவது வாழ்வது நான் அல்ல, என்னில் இறைவனே வாழ்கின்றார் என்னும் அளவிற்கு தன்னையே கையளிக்கின்றார். ஆக இறைவனோடு இணைந்திருக்கும் அந்த தாய் அன்னை மரியா தாய் என்ற அந்தஸ்தை பெறுகின்றார். அப்படி என்றால் நாமெல்லாம் சகோதரர்களாகுவது எப்படி? அதற்கு நாம் செய்ய வேண்டியது செவிமடுத்தல், செயல்படுத்துதல். இறைவார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். கேட்கப்பட்ட இறைவார்த்தையை உள்ளத்திலிருந்து தியானிக்க வேண்டும். தியானித்த பின்பு அதை செயல்படுத்த வேண்டும். எப்படி செயல்படுத்த வேண்டும்? இயேசுவை போன்று சுயநலம் நாடாது பொதுநலத்தை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது நீங்களும் நானும் இயேசுவின் சகோதரர்களாக அவரோடு ஒரே குடும்பத்தில் இணைக்கப்படுகின்றோம். ஆக இதை சிந்தித்தவர்களாக இந்த நாளிலே நம்முடைய குடும்பத்தையும் இறைவன் கரத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.